ருக்மணி, தைரியமா இரு ருக்மணி. இதுதான் அந்த கடவுளோட விருப்பம்னு நாம என்ன பண்ண முடியும்? அந்த கடவுள் எல்லாரையும் சோதிப்பாரு. இந்த வலி எனக்கும் புரியும், என்ன அதை நான் அனுபவிச்சிருக்கேன். புரிஞ்சுக்க முடியுதா? உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுதுக்கா? தேவையில்லை, உங்களோட கருணை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. குழந்தைங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாதவங்களுக்கு தான் கடவுள் அம்மாவாகிற பாக்கியத்தை கொடுக்கிறாரு. குழந்தை வேணும்னு நினைக்கிற எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி பண்றாரு? ஏங்க இப்படி எல்லாம் ஆகுது? குழந்தைங்களை பத்தி கவலையே படாத உங்களுக்கு அந்த கடவுள் 2 குழந்தைங்களை கொடுத்திருக்காரு. இந்த குழந்தைய கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இவன் மேல உங்களால அன்பு செலுத்த முடியல. ஏன்னா இந்த குழந்தை ருக்மணி, ருக்மணி, இங்க பாரு, என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. நீ இப்ப ரொம்ப எனக்கு மேல நோ பேசாதீங்க. அந்த கடவுள் எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எனக்கு இந்த வலியை கொடுத்தது அந்த கடவுள் இல்ல, நீங்க தான் கொடுத்தீங்கக்கா. ருக்மணி, நீ என்ன சொல்ற? நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களால எப்படி இந்த வலியை புரிஞ்சுக்க முடியும்? நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட புருஷன் என்ன விட்டுட்டு உங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது வேலை சொன்னா அவரு கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஒருவேளை உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அதுக்கு காரணம். நான் படுற கஷ்டத்துக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்களால நிச்சயமா என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. பூபதி மாமா பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கக்கா? பூபதி மாமா உங்களை விட்டுட்டு போனதுனால என் புருஷனால என்னையும் என் சந்தோஷத்தையும் கவனிக்க முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எனக்கும் என் புருஷனுக்கு நடுவுல வந்துட்டீங்க. அக்கா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களை இதுக்கு மேலேயாவது வாழ விடுங்க. தயவு செஞ்சு எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல வந்துடாதீங்க. எங்க 2 பேரோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. மீரா, மீரா, அம்மா, இது எதுக்காக எடுத்துட்டு வந்த? அந்த சித்தி உங்க மேல ரொம்ப கோவப்பட்டாங்கல்ல, அதனால தான் தூக்கிட்டு வந்தேன். இனிமே தூங்க முடியாதுல. நடந்தது நடந்து போச்சு, இதுக்காக போய் நீ? அம்மா, அவங்க உன்னை திட்டினாங்கல்ல, அதனால தான் தூக்கிட்டு வந்தேன். என்ன மீரா நீ? ரத்னனி, வா. ரத்னனி, என்ன கண்ணு தெரியலையா? பாத்து போ. அன்னைக்கு என்னாச்சு? ஒருவேளை ருக்மணி ஏதாவது அம்மா, எனக்கு உங்க நேரம் கிடைச்சிருக்குல்ல?